காதல் பண்றவன் எவனை கேட்டாலும் என்னோடது தெய்வீகமான காதல் அப்படிம்பாங்க, அன்பான காதல் அப்படிம்பாங்க. ஆனா காதல் தப்புன்னு எடுத்துக்க வேண்டியதில்ல. சில காதல் வந்து பெரிய அவமானத்துல கொண்டு போய் விட்டுருது இல்லையா? அது யாருக்கு நடக்கும்? சும்மா இருந்தாலும் இருந்திருக்கலாம், காதலுக்குள்ள இறங்கி கௌரவம் போச்சு, கம்ப்ளீட்டா போச்சுன்ற மாதிரிலாம் ஆயிரும் சில இடத்துல. இது யாருக்கு அப்படின்னா, செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து அவர் ராகு பார்வையில் இருந்தாலோ அல்லது ராகு சேர்ந்து இருந்தாலோ செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன்ல கண்டிப்பா அவங்க காதல்னால அவங்களுக்கு கௌரவ குறைச்சல் அல்லது அவமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காம்பினேஷன் இருந்தாலே அவமானம் வந்துரும்னு அர்த்தம் கிடையாது சார். அந்த வயசு காலத்துல லவ் பண்ற வயசுல செவ்வாய் தசையோ சுக்கிர தசையோ ராகு தசையோ நடக்கணும். அப்படி நடந்தா தான் அவங்களுக்கு தான் அந்த சங்கடங்கள் வருமே தவிர, இந்த காம்பினேஷன் இருந்தாலே பிள்ளை கெட்டு போயிரும், பையன் கெட்டு போயிடுவான்னாக்க, ஒருத்தருக்கு 80 வயசுல இந்த தசை வரும். 80 வயசுல அவர் லவ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, போங்கடான்ட்டு போயிடலாம் இல்லையா? அதனால இந்த செவ்வாய் சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தா காதலால, அது உண்மையான காதலா இருந்தாலும் கௌரவ குறைச்சலும் அவமானமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.